மர்மங்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு ஊர் இந்த விண்டில். இங்கே சின்ன பசங்க தான் டார்கெட். இயற்கை கூட இவங்களை விடலை. ஆனால் இதெல்லாம் தனித்தனி இன்சிடெண்ட் இல்லை, இது எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் கனெக்ட் ஆகுது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன பையனோட டெட் பாடி இருக்குது. எபிசோட் 4 ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு டிஸ்டர்பிங் கிளிம்ஸ் காட்டுறாங்க. ஒரு சின்ன பையனோட டெட் பாடி பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மிஷின் இருக்குது. அந்த பையனோட கண்ணு காது சிதைக்கப்பட்டிருக்கு. பாடி பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் முதுகு ஃபுல்லாக டேட்டூ இருக்குது. இந்த டெட் பாடியை நல்லா பார்த்தா ஒரு விஷயம் புரியும். இந்த பாடி தான் எபிசோட் 1ஓட எண்டில் மிக்கில் காணாமல் போன அப்புறம் ஃபாரஸ்டில் கிடச்ச பாடி. சேம் ஏஜ் பாய், ஆனால் இது மிக்கில் கிடையாது. அப்போ இந்த பையன் யாரு? டாட்டு போட்டிருக்க அந்த ஆள் யாரு? ஆல்கேவை எல்லாரும் பைத்தியம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விண்டில் நடக்கிற மர்மங்களை பற்றி அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் போல. ஆல்கே ஒரு டிமென்ஷியா பேஷண்ட். ஒரே சென்டென்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறான். டெல் ஹிம் இட் ஹாஸ் டு ஸ்டாப், டெல் ஹிம் இட் ஹாஸ் டு ஸ்டாப். அவன் இப்படி பேனிக் ஆகிறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கொஷின் என்னன்னா, யாருக்கிட்ட என்ன ஸ்டாப் பண்ண சொல்லணும்? இறந்து போன பேர்ட்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. எபிசோட் 3ல் விண்டனில் நிறைய பேர்ட்ஸ் செத்து விழுந்தது. இந்த இன்சிடெண்ட் நார்மல் இல்லைன்னு சார்லட்டுக்கு டவுட் வருது. அதனால அந்த பேர்ட்ஸை டாக்டர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறான். பார்த்தா பேர்ட்ஸோட காது செதஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் உடம்புல ஸ்ட்ரேஞ்ச் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்குது. அப்போ தான் சார்லட்டுக்கு இன்னும் டவுட் வருது. இதே மாதிரி இன்சிடெண்ட் 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு. இது கோஇன்சிடென்ஸா? 2 ஃப்ரெண்ட்ஸ், யாசன் அண்ட் எலிசபெத். 2 பேருக்கும் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஒரு நாள் ஸ்கூல் சீக்கிரமாக விட்டாங்க. 2 பேரும் பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. யாசனோட அம்மா வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எலிசபெத் தனியாக வீட்டுக்கு நடந்து போகிறான். நைட் ஆயிடுச்சு, ஆனால் எலிசபெத் இன்னும் வீட்டுக்கு வரல. எல்லாரும் பேனிக் ஆகி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் லேட் நைட் தான் வீட்டுக்கு திரும்ப வரான். நெக்ஸ்ட் டே மார்னிங் யாசன் தனியாக ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ ஒருத்தன் வரான், நோவா கூப்பிடுறான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யாசன் காணாமல் போயிட்டான். யார் இந்த நோவா? யார் இந்த நோவா? எலிசபெத் நைட்டு லேட்டாக வந்தப்போ சார்லட் ரீசன் கேட்குறா. எலிசபெத் வழியில் ஒருத்தனை பார்த்தேன், அதான் லேட்டுன்னு சொல்கிறா. அது யாருன்னா நோவா. அது மட்டும் இல்லை, நோவா சார்லட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து விடுறான். அது ஒரு பாக்கெட் வாட்ச். அண்ட் அந்த வாட்சில் ஃபார் சார்லட்னு என்கிரேவ் பண்ணியிருக்கு. நோவாவுக்கும் சார்லட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரேண்டம் இன்சிடென்ட் மாதிரி தெரியும். அன்னோன் டெட் பாடிஸ், சில்ட்ரன்ஸ் காணாமல் போகிறது, பேர்ட்ஸ் செத்து விழுந்தது, ஆல்கேவோட பேனிக் வார்னிங்ஸ். ஆனால் இதெல்லாம் ஒரு டாட்டில் கனெக்ட் ஆகுது. ஃபாரஸ்டில் கிடைச்ச டெட் பாடி மிக்கில் இல்லை, ஆனால் அது யாருன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான க்ளூ 33 இயர்ஸ் பேட்டர்ன். இதெல்லாம் புதுசு இல்லை. இதே மாதிரி இன்சிடெண்ட் 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. பேர்ட்ஸ் ஆகிறதும் சில்ட்ரன்ஸ் காணாமல் போகிறதும் சேம் டைமில் நடக்குது. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் இல்லை. எலிசபெத் கிட்ட பேசினது, சார்லட்டுக்கு கிஃப்ட் கொடுத்தது நோவான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, பங்கரில் பாடி பக்கத்தில் முதுகு ஃபுல்லாக டேட்டூவோடு இருந்த ஆள் அவன்தான் நோவா. இப்போது ஆல்கே திரும்ப திரும்ப டெல் ஹிம் இட் ஹாஸ் டு ஸ்டாப்னு சொல்கிறது இதுவும் நோவாவை தான். எபிசோட் 4ல் வெண்டில் நடக்கிற எல்லா மர்மங்களோட கனெக்டிங் பாயிண்ட் நோவா. இதெல்லாம் ரேண்டம் இன்சிடெண்ட் இல்லை, இது ஒரு சைக்கிள். ஆல்கே சொன்னது இப்போ புரியுது, இட் ஹாஸ் டு ஸ்டாப். ஆனால் என்ன ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு? அது இன்னொரு வீல் ஆகலை. விண்டில் நடக்கிற எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆகலை, அது திரும்ப திரும்ப லூப்பில் நடக்குது.